இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே பாப்கார்ன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாப்கார்ன் வந்து நல்லா ஸ்பைசியா மழை காலத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் தான். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாப்கார்ன் பண்றதுக்கு நான் வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். நிறைய பேர் வந்து இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் யூஸ் பண்ணி பாப்கார்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு சிலது தீஞ்சு போயிருந்திருக்கலாம், இல்ல வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா வெடிச்சு வராம இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டா பண்றதுக்காக நான் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக் தான். இது பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே டைம் ஆகாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 4 நிமிஷமே நமக்கு கரெக்டா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 70 கிராம் வந்து 30 ரூபாய். கண்டிப்பா எல்லா கடையிலுமே நமக்கு வந்து இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து கிடைக்கும். இந்த ஆக்டிவ் பாப்கார்ன் யூஸ் பண்ணாம நார்மல் கார்ன் சீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சீக்கிரமாவே இன்னொரு வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். எனக்கு அந்த பாப்கார்ன் பண்ற சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல, அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பாப்கார்ன் செய்யறதுக்குன்னு சொல்லி நமக்கு வந்து மக்காச்சோளம் வந்து சின்ன சின்னதா வந்து நமக்கு கடையில கிடைக்கும். நார்மலா வந்து நம்ம கடையில கிடைக்கிற மக்காச்சோளம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாப்கார்ன்ஸ் வந்து பண்ண முடியாது. பாப்கார்ன் பண்றதுக்குன்னே சொல்லி நமக்கு தனியாவே வந்து மக்காச்சோளம் சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நான் இதை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு டக்குன்னு வந்து வீட்லயே நல்லா சூடான சூப்பரான பாப்கார்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரோ இல்ல நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமோ எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம பாப்கார்னை கட் பண்ணிட்டு நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கிறது வந்து பட்டர் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நம்ம நல்லா ஆட் பண்ணும்போதே நமக்கு நல்லா வாசனையோடவே நமக்கு வருது. இதுலயே வந்து கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பெட்டர் டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். உப்பு ஆட் பண்ணின பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து நான் காரத்துக்காக இன்னுமே கொஞ்சமாக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பெப்பர் வந்து பிடிக்கும்னாலும் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். நம்ம பாப்கார்ன் பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம முன்னாடியே அது வெடிச்சு வரும்போது முன்னாடி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பெட்டர் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இருக்க வரைக்கும் டேஸ்ட்டு போதும் அப்படின்னாலே நீங்கள் இந்த உப்பு இந்த சாட் மசாலா இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாகவே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக்கரை மூடியை திருப்பி விட்டுட்டு கேஸ்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை இந்த மாதிரி திருப்பி மூடி லைட்டா நம்ம கொஞ்சமா கேப் விட்டு இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கார்ன் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சேராம எல்லா பக்கமும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து அது நல்லாவே வெடிச்சு வரும். இப்ப பாருங்க ஒன்னே ஒன்று ஓரத்துல வெடிச்சு வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே வெடிச்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை ஓப்பன்ல வச்சிருக்கேன். இது நல்லா படப்படன்னு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூடியை வந்து திருப்பி இப்படி மூடி வச்சிடணும். கொஞ்சமாக நீங்கள் வந்து கேப் விட்டுருங்க. கொஞ்சமாக காற்று போகிற அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே வெடிச்சு வந்துடும். பாருங்கள் சவுண்டு எப்படி கேட்குதுன்னு. இப்போ இந்த சவுண்டு வந்து நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மூடியை வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் வந்து பாப்கார்ன் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லா பக்கமும் தெரிச்சிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் மட்டும் மூடியை பார்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் கம்ப்ளீட்டாக இந்த சவுண்டு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ அவ்வளோதான். 3 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்பவே சூப்பரான பாப்கார்ன் வந்து நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. நல்லா வந்து ரொம்பவே ஃப்ளேவராக ரொம்பவே சூப்பரான பாப்கார்ன் நல்லா சூடான வாசத்தோடு கிடைச்சிருக்கு. இதை வந்து இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னா இது கூடயே நீங்கள் மேலால் கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் நல்லா சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். டக்குன்னு வந்து நம்ம இதோட ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம்.
இன்னொரு வீடியோவில் பர்ஃபெக்டாக ஆக்டிவ் பாப்கார்ன் யூஸ் பண்ணாமல் எப்படி பாப்கார்ன் பண்ணணும்னு சொல்லி நான் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.